ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 13 லைவ்ஸ் திரைப்படத்துடைய வீடியோ மர்ஷன் இந்த எபிசோட பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வித் சப்டைட்டிலோட தமிழ் டப்பிங்லையும் இருக்குது. டோன்ட் மிஸ் இட். ஓகே, இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன, வாட் இஸ் த ஜானர் அப்படின்னு பார்க்கும்போது இது சர்வைவல் பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படம் வந்து 2018 ஜூனில் 13 பசங்க தாய்லாந்து குகையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது 12 பசங்க ப்ளஸ் கோச். இவங்க எல்லாருமே வந்து தாய்லாந்து குகையில் உள்ளார போகும்போது மழை அதிகமாக வந்து குகை உள்ளார தண்ணி வந்ததுமே இந்த 13 பசங்களும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பசங்களை மீட்பதற்கான விஷயங்களை வெற்றிகரமாக எப்படி செஞ்சு முடிச்சாங்க அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். ஓகேவா? படத்துடைய கதையும் அதே தான். 13 பேர் வந்து தாய்லாந்து குகையில் மழை காரணமாக குகை வந்து மூழ்கி மாட்டிட்டாங்க. அதை எப்படி ரெஸ்கியூ டீம் போய் என்ன சொல்கிறது அவங்கள வந்து மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஆக்சுவலி இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி ஒரு நாள் இல்லை 2 நாளில் 15 நாட்களுக்கு பிறகு தான் அந்த உள்ளார அந்த பசங்களை ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் மீட்டு எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சாங்கன்னு வச்சாங்களேன். இந்த கதைகள் நம்மளுக்கு தெரிந்தாலும் இதுக்கு முன்பு அந்த குகைன்னா என்ன, அந்த குகையில் வந்து அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளார போனாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு அதை சொன்ன விதம் இருக்கு இல்லையா, உண்மையிலே வேற லெவல். இப்படி ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங் வந்து வாய்ப்பே கிடையாது. அதாவது 1 நாள் 2 நாள் 3 நாள் தண்ணி வந்து குகை உள்ள ஏறி குகைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து உள்ளார போயிட்டு உடனே வர்ற மாதிரியான குகைகள் இது இல்லை. பிரம்மாண்டமான குகைகள், அதுவும் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட குகைகள் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து 2 குகைகள் போயிருக்கேன். ஒன்று வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹலாங் பே அப்படின்ற ஒரு குகைக்கு போய் டிராவல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்தது இன்னொரு இடம் எதுனா ஒமான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஹூட்டா கேவ் அப்படின்ற ஒரு குகையில நான் பயணிச்சிருக்கேன். அந்த குகையில் நான் ஒரு 800 மீட்டர் தான் டிராவல் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த குகையின் நீளம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். பாதுகாப்பு காரணங்களுக்கு 800 மீட்டர் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அலௌடு உண்டுன்னு வச்சுக்காங்களேன். அந்த குகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய ஏரிகள் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அப்படின்னா இப்போ அந்த குகையோட பிரம்மாண்டத்தை பார்த்துக்காங்க. இந்த 2 கேவுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். இந்த தாய்லாந்து கேவ் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இந்த 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னன்னா பசங்க வந்து 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு, அதாவது பட்டாயா பீச்சுக்கு போகிற வழியில் போய் அவங்க மாட்டிட்டாங்க. ஒரு மலை பாங்கான இடத்துல இருந்து குகை உள்ளார டிராவல் பண்ணி பட்டாயா பீச் போகிற இடத்துக்கு விட்டு போய் மாட்டிட்டானுங்க. இந்த பசங்களை போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வரணும். அதாவது அந்த குழந்தைங்களை நீங்கள் பார்க்க போகிறதுக்கே வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். அப்போ 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுனா அப்போ அந்த உள்ளார எவ்வளவு தண்ணி வந்து சேர்ந்துருச்சுன்னு பாருங்க. அந்த குகை உள்ளார ஃபுல்லாக வந்து மழை தண்ணி உள்ளார வந்தனால தான் அவங்களால போகவே முடியல. அந்த அளவுக்கு குகை வந்து மூழ்கி இருக்கும்போது உலகத்தில் இருக்க சிறந்த டைவர்ஸ்க்கெல்லாம் வந்து உள்ளார வந்து அந்த இருக்கிற பாலிட்டிஷியன், அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர், அங்கே இருக்கிற மிலிட்ரி, இவங்க அது கூட கம்யூனிகேட் பண்ணி உள்ளார போய் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுலாம் வந்து மயிர்குச்செறிய காட்சிகள்னு வச்சுக்காங்களேன். உண்மையிலே இங்கிலாந்துலேருந்து 2 டைவர்ஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று மதிக்கவும் மாட்டானுங்க, தாய்லாந்து நேவியில் மதிக்கவும் மாட்டாங்க. அவனுக்கு சொல்லுவாங்க ரொம்ப லாஜிக்காக இருப்ப, நீங்களாம் கடலில் தான் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பெற்றவங்க, நாங்களாம் வந்து கேவில் பயிற்சி பெற்ற ஆளுங்க. நாங்களாம் சொல்கிறத கேளுங்க, இந்த கேவில் எப்படி போகணும் வரணும். உண்மையிலே ஒரு பையனை அதாவது அந்த குரூப்பை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாளில் தான் போய் அந்த பையனை வந்து உயிரோட எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவனுக்கு என்னத்தை சாப்பிட்டுருந்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த 4 கிலோமீட்டர் குகையில் வந்து டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வரணும் 7 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்காங்களேன். யோசிச்சு பாருங்க. அதாவது காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பினீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4-5 மணி தான் வெளியே வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு பயணம் அது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல ரெஸ்கியூன்றது எப்படி யோசிச்சு பாருங்க. ஆக்சிஜன் இருக்காது, பசங்க சாப்பாடு எடுத்து கொடுக்கணும், பசங்க உள்ளார வரும்போது ஆக்சிஜன் திணறி போய் வந்து சேட்டை பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பசங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்கன்றது வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேண்டாஸ்டிக் மூவி. இந்த ரெஸ்கியூவில் வந்து 2 பேர் வந்து இறந்து போனாங்க. இந்த என்ன சொல்கிறது, பசங்களை போய் மீட் எடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் 2 பேர் இறந்து போனாங்க. அதில் ஒருத்தர் வந்து மீட்பு பணியின் போதே இறந்தார். இன்னொருத்தர் வந்து மீட்பு பணியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகி வந்து இறந்து போனான்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் இறந்து போனாங்க. இது ஒன்று. இதில் உள்ளூர் விவசாயிகளுடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு, இப்போ வெளியில் இருக்கிற தண்ணி குகை உள்ளார வரக்கூடாது. இப்போ மலை மேலே பெய்கிற மழை தண்ணி அப்போ டைவெர்ட் பண்ணி ஆகும். டைவெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் தடுப்பான மாதிரி போட்டு தண்ணியை தேக்கி வச்சு வேற இடத்துக்கு எடுத்து விடணும். இது வந்து விவசாயிகளுடைய வேலை. ஒரு கட்டத்தில் வந்து பைப்பு கம்மியாக போயிடும். ஒரு வயசான பெருசு ஒன்று இருக்கும், டமால்னு போவோம், பைப்பு இல்லைன்னு ஒரு வெட்டு மூங்கில வந்து டமால் வெட்டி பைப்பு ரெடி பண்ணி எல்லாம் கை தட்டுற அந்த சீன் இருக்கு பாருங்க. கூஸ் பம்ஸ் மொமெண்ட் அது. இன்னொரு சிக்கல் இருக்கு.
15 நாளைக்கு அப்புறம் வந்து பசங்க உயிரோடு இருக்காங்கன்னு வீடியோ வந்து போச்சு. அதாவது ஒரு பையன் தப்பிச்சு வந்தாலே பெரிய விஷயம், ஹீரோவோ கொண்டாடப்படணுன்றப்ப இப்ப 13 பசங்களையும் கூட்டு வரணும். 13 பசங்களை ஏதோ ஒரு பையன் உயிர் இருந்தாலும் இங்க வந்து பெரிய ரசபசம் ஆயிடும். அப்ப இவங்க என்ன முடிவுகள்லாம் எடுத்தாங்க, அந்த பசங்களை எப்படி எடுத்தாங்க? ஏன்னா பதட்டத்துல, மூச்சு திணறல்ல, பசங்க நடுவில் குகை, அதெல்லாம் குறுகலான பாதைகள். அதுல வந்து பசங்க வந்து ஆடெல்லாம் ஆடிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதாவது நீச்சல்ல வந்து ஓடுறப்போ ஒருத்தன் காப்பாற்ற போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீச்சல் தெரியாதவங்க காப்பாற்ற போனீங்கன்னா பயத்துல என்ன பண்ணோம், உங்களை ஃபுல்லா கெட்டியா பிடிக்கும்போது உங்களால காலையும் அசைக்கும், கை அந்த மாதிரியான சாத்தியக்கூறலாம் இருக்கும்போது அதை எப்படி வந்து மீட்பு பண்ணி வந்து அதை வந்து செஞ்சாங்க அப்படின்றதுதான். ஆக்சுவலி 5000 பேர் 17 நாடுகள்ல இருந்து இந்த மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டாங்க. 56 மில்லியன் கேலன்கள் தண்ணியை வந்து அந்த புகையிலிருந்து வெளியேற்றினாங்க. இது இந்த 15 நாள் ரெஸ்கியூல 56 மில்லியன் கேலன் தண்ணியை வந்து புகையில இருந்தும் வெளியேற்றினாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ரெஸ்கியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 மாசத்துக்கு வந்து வெள்ளத்தால அந்த குகை வந்து மூடப்பட்டது. வெள்ளத்தால சுத்தமாகவே மூடியாச்சு, உள்ளார அவ்வளவு தண்ணி தேங்கி போச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கிற குகையில அவங்க எப்படி இருந்தாங்கன்றதான் வந்து வேற லெவலா இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தை இயக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரான் ஹாவர்ட். ஏன்னா ஒரு உண்மை சம்பவம், ஆனால் அதுக்கான திரைக்கதையெல்லாம் எழுதி எடுத்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்போலோ 13 இயக்குனர் இவர் தான். பியூட்டிஃபுல் மைண்ட் படத்தோட இயக்குனர் இவர் தான். அது மட்டும் இல்லை, டாவின்சி கோடு, ஏஞ்சல்ஸ் டிமோன்ஸ், இன்ஃபெர்னோ இந்த படங்களுடைய இயக்குனர் இவர் தான். அவர் தான் இந்த 13 லைவ்ஸும் இயக்கியிருக்காருன்னா பார்த்துக்காங்க. படம் வேற லெவல். உண்மை சம்பவம் தான் இருந்தாலும் படம் முடியும் போது கண்ணுல இருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, கண்ணு கலங்குது பத்தியா, அதுதான் இந்த படத்தினுடைய மேஜிக். வேற என்ன, வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா அமேசான் பிரைம்ல இருக்கக்கூடிய இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இது பார்த்தே தேர வேண்டிய திரைப்படம் அப்படின்ட்டு ஜாக்கி சினிமாஸ் வரவிருக்கிறது. வேற என்ன, மீண்டும் வேற எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.